குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். This Pongal season come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Maran Kingdom, Chennai. Leica Production தயாரிப்பில் அருண் விஜயின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களோட போட்டியாளர் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்த விஜய் சேதுபதி அவர்களோட படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. மெர்ரி கிறிஸ்மஸ். விஜய் சேதுபதி உள்ளபடியே அவருக்கு சமீபத்தில் மார்க்கெட் ரொம்ப இறங்கிருச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணவே அனுமதிச்சிருக்க கூடாது. இவர்கிட்ட கேட்குறாங்க பிரசாந்த் அவர்கள்ட்ட, விஜய் கூட நீங்கள் நடிக்கிறீங்களே எப்படி இருக்குன்னு. கூட இல்லை, சேர்ந்து நடிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சார். இல்லை அது வந்து நிஜம். ஒரு படத்தை பற்றின எந்த அப்டேட்டுமே வரல. ஆனால் அதற்கு முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிடுறாங்க பெரிய தொகை கொடுத்து. இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்க 2024-25 என்னென்ன படங்கள் வாங்கியிருக்கோம்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை அவங்க வாங்கினது விக்னேஸ்வரன் டைரக்டராக இருந்தார் பாருங்க. புகழ் அண்ட் குரேஷி இவங்க 2 பேரும் கூட ஒரு இடத்துல அவரை கிண்டல் பண்ணி ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருக்குங்கிற அளவுக்கு இந்த சொசைட்டியில் கிளப்பி விட்டு அசிங்கப்படுத்துறாங்கல்ல. வயசையாவது பார்க்கணும். ஒரு தரப்பு ரசிகர்கள் வந்து ரஜினி ரொம்ப அட்டாக் பண்ணாங்க. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன கட்டை மட்டும் கட் பண்ணி போட்டு ரஜினியை வந்துட்டு ரொம்ப உங்கள் சேனலுக்கு தான் ரொம்ப கொடுத்த பேட்டியை தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக. இப்போ ஒவ்வொரு வாட்டியுமே இந்த தீபாவளி வின்னர் பொங்கல் வின்னர்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி பொங்கல் வின்னர் யாரு? கேப்டன் மில்லரா அயலானா? ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் தாங்க ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 50 லட்ச ரூபா முன்ன பின்ன கலெக்ஷனில் இருக்கே தவிர ஒரே ஸ்பீடாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்றைய நிலவரப்படி கலெக்ஷன் வந்து அயலான் 30 கோடி. இது வந்து அதை விட ஒரு 50 ஜாஸ்தி இருக்கலாம், குறையலாம், அவ்வளோதான். ஆமாம். அயலான் அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களோட அந்த வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட தனுஷ் அவர்களை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு அவரோட கலெக்ஷனுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காரு. இதுவும் கேப்டன் மில்லரும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். அந்த படத்தோட ஒரு டிலேவான ஒரு ப்ராஜெக்டை வச்சு இவர் போட்டி போடுறாரு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்போவுமே கண்டென்ட் தாங்க. இதே இப்போ தனுஷ் வந்து ஒரு லவ்வபுளாக ஒரு படம் இப்போ செல்வராகவன் ஆரம்ப காலத்தில் பண்ணார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இப்போ வந்திருந்ததுன்னா எதுவுமே நிற்க முடியாது, அடித்து தூள் பறத்திட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்க, அதை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அவங்க மனநிலை என்னவாக இருக்குது அந்த காலகட்டத்தில். ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்விங்கிறது தீர்மானிக்கப்படும். இப்போ கேப்டன் மில்லருக்கே பெரிய ஓப்பனிங் தான். இப்போ அயலானோட கம்பேர் பண்ணும்போது கேப்டன் மில்லருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்ததுங்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து பல பேட்டிகளில் நான் சொன்னது என்னென்னா, நான் வந்து அயலானை தான் முதல்ல பார்ப்பேன். ஏன்னா அது நான் விரும்புகிற மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். பட் இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு அவனுக்கு அடிதடி சண்டை புகை வெடி குண்டுங்கும் போது அவன் முதல்ல அங்கே போகிறான், இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நடக்குது. இதில் வந்து 2 படமுமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வைங்களேன். 2மே பிச்சுக்கிட்டு போயிருக்கும். 2மே ஒரு ஆவரேஜான ஒரு கேட்டகரி படமாக மாறிப்போச்சு. இதுவும் வந்து ஸ்க்ரீன் பிளே இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம்னு அயலான சொல்கிறாங்க. இந்த பக்கம் கேப்டன் மில்லரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கிட்ட கண்டென்ட் ஓகே தான், அதை ஒரு ஸ்க்ரீன் பிளே நேர்த்தி இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக போய் கரெக்டாக புரியலங்கிற மாதிரிலாம் பல பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய அசுர வேக வெற்றியை தடுத்துடுச்சு. இந்த 2 படமும் வெற்றியாக தோல்வியாங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். பட் ஒரு அசுர வேக வெற்றி இருக்கு இல்லையா, அது இல்லை. ஒரு ஆவரேஜாக ஒரு மந்த நிலையில் அப்படியே போயிட்டுருக்கு. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்புங்கிறது இந்த 8 நாள் லீவு. இது வந்து ரொம்ப ரேராக தான் அமையும். அதுவும் பொங்கல் மாதிரி ஒரு பண்டிகைங்கும்போது ஒவ்வொருத்தரும் தியேட்டருக்கு போகிறதே சில நேரம் ஒரு கடமையாக நினச்சி போகிற கூட்டமெல்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் படம் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்ததுன்னா அது ஓட்டமே வேறு. அதை தவறிடுச்சு இந்த 2 படங்களுமே. ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களோட போட்டியாளர் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்த விஜய் சேதுபதி அவர்களோட படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. மெர்ரி கிறிஸ்மஸ். ஆமாம். ஆனால் அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கிறத இங்கே நிறைய பேருக்கு தெரியாத மாதிரி தான் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரோட அந்த செலெக்ஷன் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இல்லை, அது ஹிந்தி படம். நீங்கள் அந்த ஹிந்தி பெல்ட்டில் இதை ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கலாம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி படங்களை தான் ரசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அட்லி மாதிரி போய் ஒருத்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. இது வேறு மாதிரி ஒரு ஜானர் இருக்குது, வாங்க காட்டுறேன் அப்படின்ட்டு அவர் கொண்டு போகிறாரு. அதிரி புதியாக அது கிட் ஆகுது. பட் இந்த மாதிரி படங்கள் ஹிந்தியில் நிறைய வந்திருக்கு. அவங்க இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பட் நம்ம ஊரில் அதை பார்க்குற அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கான்னா கொஞ்சம் குறைவு தான். இதே 96 ரசித்த கூட்டம் தான், நம்ம கூட்டமாக போய் ரசித்தோம். ஏன்னா அது ஒவ்வொருத்தரோட கனெக்ட் ஆகிற ஒரு காதல் அதில் இருந்துச்சு. பட் இதில் அப்படி இருக்கான்னா இல்லை. இன்னொன்று வந்து விஜய் சேதுபதி உள்ளபடியே அவருக்கு சமீபத்தில் மார்க்கெட் ரொம்ப இறங்கிருச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணவே அனுமதிச்சிருக்க கூடாது. இப்போ தமிழில் என்ன பெருசாக அவங்களுக்கு வந்துட போகுது? டப்பிங் படம் தானே அது எதுக்கு தமிழில் டப் பண்ணி விடணும்? நீங்கள் கண்டென்ட்டை பார்க்கும்போதே பரபரப்பான விறுவிறுப்பான ஒரு படமாக இருக்கா, அல்லது 96 மாதிரி இதயத்தை புழிகிற மாதிரி ஒரு கதை இருக்கா, நம்ம தமிழில் பண்ணுங்கன்னு சொல்லலாம்.
2மே இல்லாதப்போ ஒரு ஆவரேஜ் படம்னு அவருக்கே தெரியும், எதுக்கு கொண்டு வந்து இறக்குனாருன்னு தெரியல. இந்த படத்தை சமயத்தில் ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பிளானோம்னா, இதுக்கப்புறம் நான் வில்லனாவோ இல்லை கேமியோ ரோல்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் எப்பவுமே பட்ட பின்பு தானே. அது ஒரு பக்கம் வந்து அது ப்ளஸ்ஸு தான். நம்ம விஜய் சேதுபதி வேணா அப்படி நினைக்கலாம். ஆனால் அவரை இவ்வளவு நாள் உயிர் போட வச்சுருந்தது இந்த மாதிரி கேரக்டர்கள் தான். நீங்கள் அவருக்கு வந்து ஹீரோவாக நடித்த படங்கள் ஓடாதப்பயே அவர் கேரக்டர் அப்படியே சாப்டரே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏன் வந்து தொடர்ந்து விஜய் சேதுபதி இருக்கார், அவர் நடிக்கிறாரு, அவர் சூப்பராக நடிப்பார், அவருக்கு ஒரு கூட்டம் நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தொடர்ந்து தக்க வச்சது இந்த மாதிரி சின்ன சின்ன கேமியோ பண்ணுறது, வில்லன் பண்ணுறது, இதுதான். இது அவர் வந்து ஏன் இப்படி ஒரு பார்வை பார்க்குறாருன்னு நமக்கு புரியல. பட் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை காப்பாற்றி வச்சது அந்த மாதிரி கேரக்டர்கள் தான். அருண் விஜய் அவர்கள் சமீபத்தில், அதாவது இப்போ ரிலீஸ் ஆன அந்த பொங்கல் படங்களில் அந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது, மிஷன் சாப்டர் 1 அப்படின்ற மாதிரியான ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் அப்படி வந்திருந்தாலும் தேட்டர்ஸ் இன்னும் கூடின மாதிரி தெரியலை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இன்னையிலேருந்தே கொஞ்சம் தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே ஒரு படம், நான் ஆரம்பத்தில் கூட ஏதோ ஒரு சேனலில் சொன்னேன், நீங்கள் மிஷனை கேட்கவே மாட்டேங்கிறீங்க, அயலான் கேப்டன் மில்லர் 2 பற்றியுமே கேட்குறீங்க, மிஷன்னு ஒரு படம் வருதே அதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டவர்கிட்டே நான் சொன்னேன். சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்குற படங்கள் ஏமாற்றிடும், எதிர்பாராத படம் வந்து காப்பாற்றிடும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. மிஷன் படம் வந்து நல்லா இருப்பதாக மவுத் டாக் ஒரு பக்கம் போகுது, தியேட்டர் வட்டாரங்களை ஆகா இந்த படத்துக்கு நம்ம வந்து சரியாக நம்ம காட்சிகளை கொடுக்கல, கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்து மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அருண் விஜய் வெளிப்படையாக ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ஏதோ ஒரு சாதாரண நிறுவனம்னா நம்ம வந்து சொல்லலாம். லைக்கா நிறுவனம் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்பொழுது அது எவ்வளவு பரபரப்பாக எவ்வளவு கிராண்டியராக ரிலீஸ் பண்ணியிருக்கணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அது எல்லாத்தையுமே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது எப்போவுமே ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு அதை கரெக்டாக மார்க்கெட் பண்ண தெரியலன்னா அதை விட பெரிய தவறு எதுவுமே கிடையாது. ஒன்றுமில்லாத படத்துக்கெல்லாம் பெரிய அளவு மார்க்கெட் பண்ணி இங்கே ஓட வைக்கிறாங்க. ஆனால் ஓட வேண்டிய ஒரு படத்தை பெருசாக கண்டுக்காமல் விட்டு காலி பண்ணுறது இருக்குல்ல, அது பெரிய பாவம். அது இங்கே நடந்து போச்சு இந்த படத்துக்கு. ஓகே சார், கண்டிப்பாக தேட்டர் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் கேள்விப்பட்டேன். லைக்கா அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகப்படுறது விடாமுயற்சி. இன்றைக்கி ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிருச்சு, படம் சீக்கிரமே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு படத்தை பற்றின எந்த அப்டேட்டுமே வரல, ஆனால் அதற்கு முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிடுறாங்க பெரிய தொகை கொடுத்து. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆயிருமா? இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்க 2024-25 என்னென்ன படங்கள் வாங்கியிருக்கோம்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை அவங்க வாங்கினது விக்னேஸ்வரன் டைரக்டராக இருந்தார் பாருங்க, அப்போயே சைன் பண்ணிட்டாங்க. அப்போயே 80 கோடிக்கு இந்த படத்தை ஃபிக்ஸ் பண்ணி சைன் பண்ணிட்டாங்க. அதில் தான் விக்னேஸ்வரன் ரொம்ப அலட்சியமாக இருந்தது. படத்தை வந்து ஓடிடியில் பெரிய விலைக்கு விற்றுட்டாங்க, டைரக்டர்னு நம்ம பேரை போட்டிருக்காங்க, எப்படியும் நம்மளை மாற்ற மாட்டாங்கங்கிறதுக்கு தான் அவர் வந்து ரொம்ப அலட்சியமாக இருந்தது. டைரக்டரை மாற்றின பிறகு இவங்க வந்து வேற ஒரு டைரக்டரை நாங்கள் வச்சு பண்ண போகிறோங்கிற மாதிரி திரும்ப அக்ரிமெண்ட்லாம் ரினியூவல் பண்ணி மறுபடியும் ஒரு டைப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து விக்னேஷ் சிவனை எதிர்பார்க்கல. ஆனால் அதற்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கிராண்டியராக மாறிச்சு. நீங்கள் ஒரு மகிழ்லாம் உள்ளே வந்தோடனே அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அது வெளிநாட்டில் ஷூட்டிங்கு, இப்போ அந்த படம்லாம் அப்படி எதிர்பார்க்கல. இன்னொன்று ஒரு ஆக்ஷன் மோடோட வர படமாக அது மாறிடுச்சு. அது பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவன் படம் வந்து ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவர் படங்களில் பொதுவாக. இப்போ மகிழ் உள்ளே வந்தோன்னா அது வந்து ஒரு ஆக்ஷன் படங்கிற மாதிரி வந்தோன்னா அதுக்கான வேல்யூ ஏறிடுச்சு. ஆனால் அதுக்காக வந்து அவங்க பணம் அதிகமாக கொடுத்தாங்களான்னா இல்லை. சரி, அது ஒன்று. இது நீங்கள் அப்டேட்டுன்னு சொன்னீங்க, இது அப்டேட்டே கிடையாது. இது வந்து நியாயமாக அப்டேட்னா என்ன பண்ணணும்? ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும் சார். அஜித் படங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்தாலே அது அப்டேட் அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது சும்மா ஒரு கூட்டம் உட்காந்து அது மாதிரி ஒரு ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி அப்டேட்டாக நம்ம எடுத்துக்க முடியும்? உண்மையான ஒரு ரசிகன்ட்ட போய் கேளுங்க, இது நீ ரசிச்சியான்னு கேளுங்க, அவன் ஆமான்ட்டானோ நான் ஒத்துக்கிறேன். புரியுது சார். இப்போ தி கோட் அந்த படத்தோட போஸ்டர் எல்லாம் விட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரசாந்த் அவர்கள், பிரபுதேவா, அஜ்மல் இவங்கெல்லாம் கூட நிற்கிற மாதிரி. சமீபத்தில் ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட் மாதிரி அங்கே இவர்கிட்ட கேட்குறாங்க, பிரசாந்த் அவர்கள்ட்ட, விஜய் கூட நீங்கள் நடிக்கிறீங்களே எப்படி இருக்குன்னு. கூட இல்லை, சேர்ந்து நடிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சார். நீங்கள் பார்த்தீங்களா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அந்த விஷயத்த? இல்லை, அது வந்து நிஜமாக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் ஒரு முறை அப்படி வாய் தவறி ஒரு வார்த்தையை நெப்போலியன்ட்ட கேட்டு பயங்கரமாக என்கிட்ட சண்டை போட்டார் அவர். மனோரமா ஆட்சியோட ரஜினி நடிக்கிறாரேன்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அது ரஜினி நடிக்கிற படம் ஒன்று, அதில் மனோரமா இருக்காங்க, நெப்போலியன் இருக்கார். அப்போ வந்து நான் அவர்கிட்ட கேட்குறேன், மனோரமா ஆட்சி கூட ரஜினி நடிக்கிறாரு,
ஏன்னா 2 பேருக்கும் அப்போ ஒரு சண்டை ஒன்று இருந்துச்சு. அந்த சண்டையெல்லாம் தீர்ந்து அப்போ தான் முதல்ல அவங்க நடிக்கிறாங்க. அந்த சண்டைக்கு பிறகு அப்படின்னு கேட்டோடனே, சார் உங்கள் கேள்வியை நீங்கள் மாற்றுங்க, ரஜினி சார் கூட மனோரமா நடிக்கிறாங்களேன்னு கேளுங்க, அது எப்படி நீங்கள் இப்படி கேட்பீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அதுவும் தவறு தான். 1000 படங்களில் நடித்த ஒரு அம்மா அவங்க. பட் அவருக்கு என்னென்னா அவங்க ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தானே, மெயின் கேரக்டர் ரஜினி தானே, நீங்கள் உங்கள் கேள்வியே தப்பாக இருக்குங்கிற மாதிரி அப்போது சொன்னார், பெருசாக குறைப்பட்டுக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி இவர்கிட்ட வந்து பிரசாந்த்கிட்ட நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சங்கடப்படுறாரு. ஏன்னா ஒரு காலத்தில் பிரசாந்த் டாப்பில் இருக்கும்போது இவங்கெல்லாம் வளர்ந்த ஹீரோவாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த ஹீரோவாக இருந்தார் விஜயெல்லாம். ஸோ அது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு ஊண்டிங் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் காரணமே பிரசாந்த் தான். நீங்கள் எப்போவுமே இந்த வாழ்க்கை வாய்ப்பை தவற விட்டுட்டு நம்ம பின்னாடி ஃபீல் பண்ணுறது இருக்குல்ல, அது எல்லாருக்கும் இருக்கும். நம்ம உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், பிரசாந்த் மாதிரியான பெரிய நட்சத்திரங்களுக்கும் இருக்குது. அன்னைக்கு அவங்க வந்து தன்னை தேடி வர்ற வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்தி ஒரு நல்ல இயக்குனர்களை தொடர்ந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி அப்படிலாம் அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த இடத்துக்கே அவர் வந்திருக்க வேண்டாம், இன்னும் பெரிய இடத்துக்கு அவர் போயிருக்கலாம். பட்டு காலம் எல்லாரையும் ஒரே மட்டத்தில் வைக்காதில்ல. அப்படி இருக்கும்போது எப்படி சார் கூட நடிக்க அவர் ஒத்துருப்பாரு? எதனால் ஒத்துருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் ரொம்ப யோசிச்சுருக்காங்க. பிரசாந்தை போய் கூப்பிட்டோடனே வந்துடல அவர். நீங்கள் இந்த படத்தில் நடிக்கணும் சார்னு கேட்கும்பொழுது அவர் அவ்வளோ யோசிச்சுருக்கிறார். நம்ம இதுக்குள்ளே போனோம்னா நம்மளை வந்து கரெக்டாக அந்த அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்களா, ஒருவேளை நம்மளை வந்து ரொம்ப டம்மியாக்கி ஒரு சீன் வரா மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா எப்படி, இதெல்லாம் ரொம்ப யோசிச்சிருக்கிறாரு. அப்புறம் கதையை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா அவருக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்கள் பல பேர்கிட்ட ஃபோன் பண்ணிலாம் கேட்டார், இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, பண்ணலாமா வேணாமா, உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிலாம் கேட்டிருக்காரு. இப்போ எங்கள்கிட்டலாம் கூட கேட்டார், சொல்லுங்கள் சார் பண்ணலாமா சார் அப்படின்லாம் கேட்டார். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு, இந்த படத்தில் நம்ம உள்ளே வரோம், நம்மளை கவுத்து விட்றக்கூடாது இவங்க அப்படின்னு. ஆனால் அந்த அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்து அவருக்கான மரியாதையும் கொடுக்கப்படும்னு சொல்லி தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக அதுக்கான ஸ்பேஸை கொடுப்பாங்க. ஓகே சார், அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த படத்துக்கு அப்புறம், அதாவது விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் அஜித் அவர்கள் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட பண்ணுறாரு. ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி இங்கே சென்னையில் ஆஃபீஸ் போட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துச்சு, அது உண்மையா? உண்மைதான். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் தமிழில் படம் பண்ணுறாங்க. அது அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் படம் தான். அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தானா? அது 100% கன்ஃபார்ம். அடுத்த படம் ஆதிக் ரவிச்சந்திரன் தான். ஓகே சார், அதுவும் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மாதத்தில் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம் அப்படின்னா இந்த கேப்டன் அயலானுக்கு அடுத்து அப்படின்னா தங்கலான் படம் தான். ஆனால் அந்த படம் எந்த ஒரு அறிவிப்பு மூலமே திடீர்னு இது தள்ளி போகுது, ரீசன் கூட போடல. என்ன ரீசனாக இருக்கும் தங்கலான் போஸ்ட்? இல்லை, நம்ம விசாரிக்கும் போது இந்த விஎஃப்எக்ஸ் பிரச்சனை தான். அந்த படத்துக்கான கிராஃபிக்ஸ் வேலைகள் இன்னும் முழுமையாக முடியல. அதே மாதிரி அதை அவங்கள வேகப்படுத்துனீங்கன்னு வச்சிங்களேன், அது ரொம்ப சுமாராக வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் விமர்சகர்கள் உட்காந்து திட்டுறதெல்லாம் காதில் வாங்கிட்டு எதுக்கு அந்த கஷ்டம், பேசாமல் தள்ளி போட்டுடலாம் படத்தை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி மார்ச்சில் கொண்டு வரலான்னு முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மார்ச் இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக வருது. அப்போ மற்ற லாங்குவேஜில் ஃபெஸ்டிவல் டைம் இல்லாமல் இருக்குதா இப்படிலாம் பார்க்கணும் அவங்க. அப்படி ஓவராலாக பார்க்கும்போது மார்ச்சை விட ஏப்ரலுங்கிறது அவங்களுக்கு பெட்டராக பட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஏப்ரலுக்கு தள்ளி போயிடுவோம். முழுக்க காரணம் வந்து விஎஃப்எக்ஸ் தான். இப்போ இது ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரொடக்ஷன் தான், கங்குவாவும் அதே தான். ஆமாம். இதனால் கங்குவாவோட ரிலீஸும் எதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, கங்குவா வந்து நிறைய அது வந்து பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம். அது ஏகப்பட்ட செலவுகளை பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இதோட கம்பேர் பண்ண முடியாது. அது வேறு மாதிரி ஒரு படம். அது ஒரு பிரம்மாண்டம் அதில். ஸோ அப்படி அதில் நிறையா ஒர்க்கு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரிலீஸ் டேட் அவங்க ஃபைனல் பண்ணவே இல்லை, எடுத்துகிட்டு இருக்காங்க. சிஜி ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது. எடுத்துகிட்டு சூர்யா போர்ஷன் முடிச்சிட்டாரு. இதற்கப்புறம் படத்தில் இருக்கிற சின்ன வேலைகள்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. படம் முடிஞ்சதுன்னு அவர் இது வரைக்கும் சொல்லலை டைரக்டர். ஸோ அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கார். அது இப்போ எப்படியும் 2025 ஆயிருங்கிறது என்னுடைய கணக்கு. அடுத்த வருடம் தான் கங்குவாவே வர வாய்ப்பு இருக்கா? ஆமாம். ஓகே. கமலஹாசன் அவர்கள் இப்போ இந்த பிக் பாஸ்னால அவரோட பேர் வந்து நிறைய கெடுதோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட புகழ் அண்ட் குரேஷி இவங்க 2 பேரும் கூட ஒரு இடத்துல அவரை கிண்டல் பண்ணி ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. பட் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த காலத்து இளைஞர்கள் கமலஹாசனை இப்படி பார்க்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப தவறானதுங்க. ஏன்னா கமலஹாசன் பண்ண சாதனைகள்லாம் இவங்க அவருடைய கால் நகம் வரைக்கும் கூட வரமாட்டாங்க. அதெல்லாம் வந்து இனிமேல் ஒரு பிறவி எடுத்து வந்தால் தான் முடியும் அவருடைய சாதனைகளை முறியடிக்கிறதுக்கு. அபூர்வ சகோதரர்கள் மாதிரி ஒரு படத்தை நீங்கள் அதுக்கப்புறம் யாராவது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள்? இந்த காலை மடக்கிட்டு முழு படமும் யாராவது ஒரு நடிகர் பண்ணியிருக்காரா? அப்போ யாருக்குமே ரிஸ்க் எடுக்கிறதுல எண்ணமே கிடையாது. எவ்வளோ படங்கள்
அவருடைய வயசுக்கு மீறிய கேரக்டர்லாம் அவர் பண்ணிட்டார். அப்படி வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் அவர். அவர் அரசியலில் வந்து வீணாக போயிருக்கலாம், அரசியலில் தவறான கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்கலாம், அல்லது அவர் சொல்ல வர்ற கருத்துக்களை கரெக்டாக மக்கள்கிட்ட போய் கன்வே ஆகாமல் குழப்பி இருக்கலாம். அதெல்லாம் தனிப்பட்ட விமர்சனம். ஆனால் ஒரு ஷோ நடத்துகிறாரு, அந்த ஷோவில் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்க. அங்கே வந்து அவர் சில விஷயங்களை செய்ய தவறினாருங்கிறது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. முக்கியமாக இந்த மாயாங்கிற கேரக்டரை அவர் அதிகமாக கண்டிக்கல அப்படிங்கிறது பலருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அது நியாயமாக கூட இருக்கலாம். நான் ரெகுலராக பிக் பாஸ் பார்க்காததுனால எனக்கு அது தெரியல. முழுமையாக அது பக்கம் நின்று வாதாடுவதற்கு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு கண்டஸ்டண்ட்டு ஒரு பெரிய ஸ்டார், அவ்வளோதான். நீங்கள் அதை தான் பார்க்கணுமே தவிர, இன்னொன்று கமலஹாசன் முழு நேரமும் உட்காந்து பிக் பாஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்கவும் முடியாது. அவருக்கு ஒரு போர்ஷனை கொண்டு போய் கொடுப்பாங்க. சார் இது வரைக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு சார், நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு கருத்து வைங்கம்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு தானே அங்கே அவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர்களும் அசோசியேட் டைரக்டர்களும் வேலை பார்க்குறாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு கண்டென்ட்டை அவர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த கண்டென்ட்டை வச்சு அவர் பேசுகிறது தான். அவருக்கு இருக்கிற 1000 வேலையில் 24 மணி நேரம் உட்காந்து அதை பார்க்குறதா அவர் வேலை. அப்போ பார்த்ததை வைத்து அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். அது அங்கே ப்ரெசன்ட் பண்ணுறாரு. இதை வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் ஒரு கள்ளத்தொடர்பு இருக்குங்கிற அளவுக்கு இந்த சொசைட்டியில் கிளப்பி விட்டு அசிங்கப்படுத்துகிறாங்கல்ல, அது வயசையாவது பார்க்கணும்ல. கமலஹாசனை வந்து காதல் மன்னன்னு சொல்லும்போது அதே கமலஹாசன் சந்தோஷப்பட்டார் தான் இல்லையா? காதல் இளவரசன்னு சொன்னாங்க, காதல் மன்னன்னு சொன்னாங்க. அந்த வயசில் அவர் செஞ்ச விஷயங்கள், சினிமாவில் செஞ்சது, சினிமாவுக்கு பின்னால் செஞ்சது, இது எல்லாமே வந்து அவர் விமர்சனத்தையும் தாங்கிக்கிட்டார், ஏற்றுக்கிட்டார். அதை கவலைப்படாமல் அவர் பாட்டை கடந்து போனார். ஆனால் இன்றைக்கி அவருக்கு என்ன வயசாகுது, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு, இது ரெண்டையும் நீங்கள் பார்க்கணும்ல. இது எதையுமே பார்க்காம இவங்க பெண் இவர் ஆண், அவ்வளோதான். அந்த கட்டம் வரைக்கும் வச்சு பேசுகிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறானது. அதை தான் இவங்க 2 பேரும் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்போ நானோ நீங்களோ கமலஹாசனை கண்டபடி விமர்சிக்கலாம். நம்ம வந்து ஒரு வேறொரு இடத்துல இருக்கோம். கமலஹாசனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துறையில் நம்ம இருக்கோம். பத்திரிகை துறைன்னு வைங்க, விமர்சனம் பண்ணுவதற்கு நமக்கு உரிமை இருக்குது. நம்ம நடிகர் கிடையாது, நமக்கும் சினிமாவுக்கும் வேறு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க, இவங்களுடைய வேலை என்ன? இப்போ உங்களுக்கு ராஜா அவர் தானே, நீங்கள் அவரை பார்த்து தானே இங்கே வந்திருக்கணும். எப்படி இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல கை தட்டிருக்கணும். அந்த இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது இல்லை. அப்போது உங்களை வியக்க வைத்த ஒரு மனுஷனை எங்கேயோ நின்றுக்கிட்டு அசிங்கப்படுத்துறது அது ரொம்ப தவறுங்கிறேன் நான். அதை அவங்க 2 பேரும் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து நல்ல வேலையாக இதில் வந்து அந்த விஜய் டிவி நிர்வாகமே அவங்க 2 பேரும் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கு. என்னையா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஓகே, இதற்கப்புறம் இந்த பிரச்சனை வேறு விதமாக எதுவும் போக வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரிலாம்? இல்லை, அப்படிலாம் ஒருத்தருடைய வாய்ப்பை கெடுக்கிற ஒரு கமலஹாசன் கிடையாது. அவர் நினச்சா பண்ணலாம். இப்போ விஜய் டிவியில் அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காதீங்க, 2 பேரும் வெளியில் அனுப்பிவிடுங்கன்னா முதல்ல அதை அவங்க செஞ்சுருவாங்க. கமல் முக்கியமாக இவங்க முக்கியமானு பார்த்தா கமல் தான் முக்கியம் அவங்களுக்கு. ஆனால் அந்த வேலையை அவர் சீப்பான இடத்துக்கு அவர் வரமாட்டார். அதனால தான் பெரிய மனிதர்கள் தான் ரொம்ப சீப்பாக போய் தான் அவன் வேணாம் இவன் வேணான்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இறங்கி வந்தாங்கன்னா அவங்க பெரிய மனுஷனே கிடையாது. அதனால் கமல் அந்த வேலையை செய்ய மாட்டார். சமீபத்தில் இது கமலஹாசன் அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது. இந்த பக்கம் ரஜினி அவர்களை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீ இப்படிப்பட்டவரா அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்களை ஒரு தரப்பு ரசிகர்கள் வந்து ரஜினி ரொம்ப அட்டாக் பண்ணாங்க. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் ஒரு சின்ன கட்டை மட்டும் கட் பண்ணி போட்டு ரஜினியை வந்துட்டு ரொம்ப எல்லாரும் அதுவும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க. உங்கள் சேனலுக்கு தான் ரொம்ப கொடுத்த பேட்டியை தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் இந்த உங்கள் சேனலில் தான் அது பண்ணியிருந்தாங்க. பட்டு அது வந்து அவங்க ரொம்ப ஜாலியாக நாங்கள்லாம் படப்பிடிப்புல எவ்வளோ ஜோவியலாக இருப்போம் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னாங்க. ஒரு இருட்டில் வந்து ஒருத்தர் முதுகு தட்டுற அளவுக்கு ரொம்ப தவறான ஆளுங்கிறது அதில் கன்வே ஆகவே இல்லை. அது முழு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் அது போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. இல்லை, அது அந்த போர்ஷனையே நீங்கள் பாருங்களேன், அதில் கூட அப்படி கன்வே ஆகலை. நீங்கள் ஒரு விளையாட்டாக நாங்கள் இருப்போம், படப்பிடிப்பில் இப்படிலாம் நடந்துப்போம், ஒரு ஃபேமிலியாக இருப்போம், இதுதான் வந்து அவங்க சொல்ல வந்தது. அதை வந்து இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதில் கரெக்டாக ஒரு விஷயத்தை எடுத்து அதை பூதாகரமாக்கி, அதுக்கு என்ன காரணம்னா இங்கே இருக்கிற அந்த ஐடி விங்கு தான். ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு ஐடி விங்கு இருக்குது. அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க, அவங்க சும்மா உட்கார முடியாதுல்ல. இப்போ இன்றைக்கி என்ன கண்டென்ட் சிக்குதுன்னு ஒன்று கிடச்சிதுன்னா அதை வச்சு இவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ இந்த நடிகர் அவரை பண்ணுறதும், அந்த நடிகர் இவரை பண்ணுறதும், இந்த நடிகர் இது எல்லாமே வந்து இவங்க பணம் கொடுத்து செய்கிறது தான். அப்போ இதே இண்டஸ்ட்ரியில் இருந்து இன்னொருத்தர் காலை வாரும் பொழுது பின்னாடி அது நமக்கே ரொம்ப ஆபத்தாக முடியுங்கிறதெல்லாம் அவங்க யாருமே
புரிஞ்சுக்கல. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி ஒருத்தரை நினச்சோடனே தப்பாக கொண்டு போயிடுறது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது. அது விஜய்க்கு வந்தாலும் தப்பு தான், ரஜினிக்கு வந்தாலும் தப்பு தான், கமலுக்கு வந்தாலும் தப்பு தான். அதை செய்யக்கூடாது. இங்கே கடைசியாக இந்த கோட் திரைப்படம் ஒவ்வொரு போஸ்டர் பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு கதையாக இருக்குமோன்ற மாதிரியான கற்பனைகள் கொண்டு போகுது. இது என்ன மாதிரியான கதையாக இருக்கும்? இப்போ சமீபத்தில் கூட ஸ்ரீலங்காலெலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, கதை வந்து ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, ராம் மாதிரி ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் விஜய் இருப்பதா, விஜய் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு அசைன்மெண்ட்டுக்காக அவர் ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போ அவரை போலவே ஒருத்தர் 25 வயசில் அங்கே இருக்கார். அவர் யாருன்னா, சின்ன வயசில் தொலைந்து போன அவருடைய மகன். அவர் இல்லை, அவர் ஆல்மோஸ்ட் செத்து போயிட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே அவர் வந்து முளைக்கிறார். அவர் யார், இவருக்கும் அவருக்கும் என்ன வாருங்கிறது தான் கதைன்னு கேள்விப்படுறேன். இதுவாக இருந்தால் சந்தோஷம். இது இல்லாமல் போச்சுன்னா நம்மகிட்ட சண்டைக்கு வராதிங்க. ஓகே ஓகே சார். இப்போ ஒவ்வொரு படமுமே விஜய் அவர்கள் வந்து அந்த படம் முடிகிற தருவாயில் வந்துருச்சுனாலே அடுத்த படத்துக்கான ஆளை சொல்லிடுவார், அடுத்த படத்துக்கான அந்த ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஆரம்பிக்கும். இப்போ கோட்டும் கிட்டத்தட்ட முடிய போகுது, இன்னுமே அடுத்த டைரக்டர் பற்றின பேச்சே வரல. ஸோ கோட்டுக்கு அப்புறம் அவர் பாலிடிக்ஸ் போயிடுவாருங்கிறத உறுதியாக இப்போ உறுதியாக 2 வருஷம் அவர் வந்து களை பணி தான் பண்ண போகிறார். இப்போ திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்து திடீர்னுலாம் ஜெயிச்சு வந்துட முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். அப்போது நாம் முதல்ல அந்த அடிப்படையை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறார் அவர். அதற்காக இந்த 2 வருஷம் அவர் பிரேக் எடுத்துக்கிறார். அது உண்மைதான். அதனால தான் வந்து நிறைய பேர் அவரை அப்ரோச் பண்ணுறாங்க. பெரிய நிறுவனங்கள் வருது, பெரிய இயக்குனர்கள். அட்லியே ரொம்ப காலம் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. பட் இருந்தாலும் இல்லைப்பா இப்போ எதுவுமே கிடையாதுன்னு எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு இப்போ அந்த வேலையை தான் அவர் பார்க்க போகிறாரு. அது எப்படியும் அரசியலுக்கு வந்தாருன்னா அது இன்னொரு பரபரப்பாக இருக்கும். இந்த விஷயத்த நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. விஜய் ஃபேன்ஸ்குள்ளேயே ஒரு 2 பிரிவுகள் இருக்குது. அதாவது ஆன்லைன் விஜய் குரூப்ஸ், அப்புறம் வந்து ஆஃப்லைன். அவங்கெல்லாம் புஷி ஆனந்த் அவர்களை ஃபாலோ பண்ணுறாங்க. புஷி ஆனந்த்னால தான் வந்து இவ்வளோ எதிர்ப்புகள்லாம் வருது, ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு ஆன்லைனில் இருக்க விஜய் ஃபேன்ஸ் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த பிரிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பாலிடிக்ஸில் வந்து மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சிருமா? இல்லை, எப்போவுமேங்க இது நடக்கும். இப்போ ஒரு தலைவருக்கு நெருக்கமாக ஒருத்தர் இருக்காருன்னா அந்த இடத்தை பிடிப்பதற்கு அவருக்கு அடுத்து இருப்பவர் ஒரு முயற்சி பண்ணுவார். இது வந்து எல்லா கட்சிகள்லையுமே நடக்கிறது தான். இப்போ விஜய் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல, ஆனால் அதுக்குள்ளே நடக்குது. இப்போ பாலிடிக்ஸ் அந்த இதில் இல்லையான்னா நிச்சயமாக இருக்குது. புஷி ஆனந்த் இடத்தை பிடிப்பதற்கு அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பவர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய்கிட்ட புஷி ஆனந்த் தொடர்பான கம்ப்ளைண்ட்டை கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் புஷி ஆனந்துக்கிட்ட பழகிக்கிட்ட அவருக்கு என்னென்ன வேலைகள்லையும் எதிர்ப்பாக செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நடக்குது. இது ரொம்ப பர்டிகுலராக உள்ளே போகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும். பட் இது வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் விஜய் வந்து இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இதுக்குள்ளே தலையிடாதீங்கிறதெல்லாம் ஆரம்பத்திலே பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் எப்படி இருந்தாலும் இதை தவிர்க்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி வர்றது தானே அரசியல். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This Pongal season come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Maran Kingdom, Chennai. Leica Production தயாரிப்பில் அருண் விஜயின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது.